தொழுகையை விட்டு விடுவதின் ஆபத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். யார் தொழுகையை விட்டு விடுகிறாரோ அவன் மீது அல்லாஹ்வின் பாதுகாப்பு நீக்கப்படும் என்று. மற்றொரு ஹதீஸில் தொழுகையை விட்டு விடுவது நம்பிக்கையில் இருந்து விலகும் பெரிய குற்றமாகும் என்றும் கூறப்படுகிறது. தொழுகையை விட்டுவிட்டால் மனம் கருணை அற்றதாக மாறி பாவங்களில் சிக்கிக்கொள்ளும். அல்லாஹ்வுடனான நம்முடைய உறவு துண்டிக்கப்படும். மறுமை நாளில் மனிதனிடம் கேட்கப்படும் முதல் விஷயம் தொழுகை பற்றியதாகும். அது சரியாக இருந்தால் மற்ற அமல்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் தொழுகையை தவறவிட்டால் மறுமை நாளில் நம்மிடம் பதில் சொல்ல வழியே இருக்காது. தொழுகையை விட்டு வாழும் ஒருவருக்கு மன அமைதி இருக்காது. அவரின் வாழ்வில் சிரமம், குழப்பம், மன அழுத்தம் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். சூரா தாஹாவில் என்னை நினைக்காமல் வாழ்பவன்